ஏன்னா ரட்சிக்கப்பட்டவன் உலகத்தான கூட போய் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி 3000 ஏக்கரை வாங்கி வீடுகளை கட்டி உலகத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் காம்பவுண்ட் வாலை போட்டு அப்படி வாழ்ந்து கொண்டு இன்றைக்கும் அது இப்படி நடக்குதான். ஆனால் பாருங்க, பிசாசு பக்தின்ற அந்த பெயரில் உலகத்தை நம்ம பார்க்கக்கூடாது, உலகத்தான்களோட சேரக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசு பாருங்க இப்படி ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு இப்படி நிறைய சபையில் பார்த்தீங்களன்னா இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஒன்று, இது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இது அல்ல. ஏன்னா நம்ம உலகத்தில் தான் வாழ்கிறோம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார். ரெண்டாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா யார் கூடவும் சேரக்கூடாது, எனக்கு மண்ணு வேணாம், வீடு வேணாம், மனைவி வேணாம், பிள்ளைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு ரூம்பை எடுத்து அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து எனக்கு இந்த உலகத்தில் ஒட்டும் வேணாம், பட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. தாடி கீடியெல்லாம் வளர்த்து ஒரு முனிவர் மாதிரி கடவுளுக்காகவே நான் அப்படி வாழ்ந்துடுறேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்றது தான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி அப்படி ஒரு தப்பான முறையில் போதிக்கிறார்கள். அடுத்து மூணாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அடியேன் 1946 வெள்ளை சட்டையை தவிர வேற எதையும் நான் என்ன பண்ணதில்ல, போட்டதே கிடையாது. நல்லது, வெள்ளை சட்டை போட வேணான்னு யாரும் சொல்லலை. அதுக்காக ஆண்டவருக்காக நான் வெள்ளை சட்டை போட்டேன், மீதியெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்றது இது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இது அல்ல. நம்ம ஊருக்கு நல்லது தான் வெள்ளை சட்டை. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு காட்டனில் ஒரு ஒயிட் போட்டால் நல்லது தான். அதுக்காக பைபிள் இருக்குது, நான் அதனால தான் போடுறேன் அப்படின்னு எங்கேயும் அந்த மாதிரிலாம் சொல்லப்படவில்லை. இதுதான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது